கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேமுதிகவுக்கு கடந்த கூட்டணி அப்ப ராஜ்யசபா அதெல்லாம் உரிய நேரத்தில், அதாவது இந்த கூட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம், புரியுதா? அது யார் சொன்னால் நாங்கள் தான் சொன்னோமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் தான் சொன்னோமா? யாரோ சொல்கிற கேள்வியில் எங்களை கேட்காதீங்க சார். நாங்கள் ஏதாவது வெளிப்பட்டணுமா? தேர்தல் அறிக்கை வந்ததில்லை, நாடாளுமன்ற தேர்தல் வந்ததில்லை. தேர்தலில் என்ன வெளியிட்டோம் படித்து பாருங்கள். அப்படி தான் நடந்துக்கும். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. தமிழ்நாட்டில் மாநிலங்களவை சீட்டு ஒரு 6 இடங்கள் காலியாகுது. அதற்கான தேர்தல் தேதி ஜூன் 19 அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எம்பி வில்சன், அதே போல் அப்துல்லா, சண்முகம், இவங்க 3 பேரோட பதவிக்காலம் முடிவடையுது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எம்பி சந்திரசேகருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது முடிவடையுது. பாமகவில் அன்புமணியோட பதவிக்காலமும் இதோட முடிவடைய இருக்கக்கூடிய சூழல். அதே போல் மதிமுகவுடைய அதனுடைய பொதுச்செயலாளர் வைகோடைய பதவிக்காலமும் முடிவடையுது. ஸோ இந்த 6 பேருக்கும் மாற்றா யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு சீட்டு ஒதுக்க போகிறாங்க, கமலஹாசன் எம்பி ஆக போகிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு தொடர்ந்து பரவலாக இருக்குது. இன்னொரு பக்கம் வைகோவுக்கு மீண்டும் ராஜ்யசபா கொடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த பக்கம் இருக்குது. சரி, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏற்கனவே அன்புமணி அதிமுக கூட்டணியில் இருக்க போது தான் ராஜ்யசபா எம்பி ஆனார். இப்போ அந்த கூட்டணியில் பாமக இல்லை. ஸோ அந்த இடம் யாருக்கு? ஒரு இடம் அதிமுகவுக்கு தான், அந்த இன்னொரு இடம் யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த சூழலில் தான் தேமுதிக அதிமுக கூட்டணியில் எங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது எடப்பாடி பழனிசாமி மறுத்திருந்தார். ஸோ இந்த தடவை யாருக்கு அந்த இன்னொரு இடம் யாருக்கு கொடுக்க போகிறாங்க? தேமுதிகவுக்கா இல்லை பாமகவுக்கா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுந்து நிற்குது. இந்த ராஜ்யசபா தேர்தலை பொறுத்த வரைக்கும் நெருக்கடி அப்படிங்கிறது யாருக்கு? திமுகவுக்கா இல்லை அதிமுக கூட்டணிக்கா அப்படிங்கிறது தான் பிரதானமான கேள்வி. இது தொடர்பாக தான் கேள்விக்கள நிகழ்ச்சியில் விரிவாகவே பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே ராதாகிருஷ்ணன், அதே போல் மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஷெல்வி, பத்திரிகையாளர் பிரியன், அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி. அனைவருக்கும் வணக்கம். ரவீந்திரன் துரைசாமி நிறைய கணக்குகளை போடுவார். அவர்கிட்ட நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சார் ரவீந்திரன் துரைசாமி சார், யாருக்கு இது சவாலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிமுகவுக்கா இல்லை திமுகவுக்கா? திமுகவுக்கு இது ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸ்டாலின் ஃப்ரீயாக தான் இதை பண்ணக்கூடிய லெவலில் இருக்கும். அதில் திமுக பொறுத்தவரையில் கமலஹாசனுக்கு அக்ரிமெண்ட் படியே ஒன்று கொடுத்துட்டாங்க. அவர் 3.7% வாக்கு மக்களவையில் எடுத்தவர். சட்டமன்ற தேர்தலில் செகண்ட் ஓட்டாட்டு 2வது முறை 2.5% வாக்கு எடுத்தவர். அவரோட பிரச்சார பலம் திமுக கழகத்துக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருந்தது. குறிப்பாக சிதம்பரம் மக்களவை உறுப்பினர் சகோதரர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் மக்களவை உறுப்பினர் ரவிக்குமார் போன்றவங்கெல்லாம் கமலஹாசனை வீடு தேடி அவங்களோட பிரச்சாரம் எஃபெக்டிவாக எங்கள் வெற்றிக்கு துணை இருந்தது என்று நன்றி தெரிவித்தாங்க. இதே மாதிரி பல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி எம்பிக்களும் கமலஹாசனுக்கு நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்ததை நம்ம பார்த்தோம். ஸோ அவர் எம்பி டிக்கெட் லோக்சபா வாங்காமல் இருந்த சூழ்நிலையில் ராஜ்யசபாங்கிறத ஒரு அக்ரிமெண்ட் பண்ணது, அது செட்டில்டு மேட்டர். அடுத்தபடியாக திமுக கழகத்தில் கூட்டணி கட்சிகள்னு சொன்னால் அண்ணன் வைகோ அவர்களுக்கு அது அக்ரிமெண்ட்டில் இல்லை. அதே வேளையில் 2019 அவங்க கூட்டணி சேரும்போது ஒரு லோக்சபா ஒரு ராஜ்யசபாங்கிற ஒரு அக்ரிமெண்ட் அன்னைக்கு இருந்தது. அதற்கு பிறகு 2024 ரிட்டர்னாக அக்ரிமெண்ட் இல்லைன்னாலும் கூட மற்ற கட்சிகளுக்கெல்லாம் 2 லோக்சபா அப்படி கண்டினியூ பண்ணும்போது, கம்யூனிஸ்ட்டு விடுதலை சிறுத்தைகள்லாம் கண்டினியூ பண்ணும்போது இவங்களுக்கும் ஒரு இன்ஃபர்டு இது மதிமுகவுக்கும் ஒரு ராஜ்யசபா கொடுக்கணுங்கிற ஒரு இன்ஃபர்டாக தான் இருக்குது. அதில் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக கமலஹாசன் இருக்கிற மாதிரி ஓப்பன் அக்ரிமெண்ட் எதுவும் இல்லை.
அண்ணன் வைகோவோட மெரிட்டு, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அவர் பாடுபட்டது, பெஸ்ட் பார்லிமெண்ட்ரி நாட்டு அவர் செயல்பட்டது, இந்த மாதிரி பல அம்சங்களை வச்சு அது டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் முக ஸ்டாலின் தான். அந்த லெவலில் தான் அது இருக்குது. ஸ்டாலின் அதை ஒரு மக்னானிமிஸாக சரியான ஒரு பொருத்தமான ஒரு பார்லிமெண்டரியர்னு வைகோ கொண்டு கொடுக்கலாம். மற்றபடி அவர் கட்சிக்குள்ள ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் ஆட்டு தேர்தல் மையமாக வச்சு ஏதாவது ஒன்று செய்யலாம். அது இட் இஸ் கிஸ் பர்ராகேட்டிங்கிற லெவலில் இருக்குது. எந்த கம்பல்ஷனும் ப்ரெஷரும் ஸ்டாலினுக்கு பெருசாக இல்லை. அதே வேளையில் இந்த பக்கம் வாங்க சார். இந்த பக்கத்தை தான் எல்லாரும் என்னன்னு ஆர்வமாக பார்ப்பாங்க. இந்த பக்கம் வந்து ரெண்டும் அதிமுகவுக்கே வரும். யாரை நம்பியும் இல்லை. பாமகவுக்கு 5 பாஜகவுக்கு 4 மற்றவங்களே நம்பியே இல்லை. காரணம் என்னோட பார்வையில் கண்டஸ்டே இருக்காதுன்னு சொல்லும்போது 2 இதையும் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு பண்ணுவார். அவர் எடப்பாடி பழனிசாமி இதை முடிவு பண்ணும்போது, முந்தைய காலகட்டத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி இதை முடிவு பண்ணும்போது ஐயா ஓபிஎஸ் இருந்தாங்க. இரட்டை தலைமை யாருக்கு எப்படிங்கிறதுல பெரிய போர் போட்டிஸ் நடந்தது. ஜெயக்குமாருக்கு வாய்ப்பு இல்லை, அது சிபி சண்முகத்துக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. ரெண்டாவது இன்னொன்று யாருங்கிறதுல ஓபிஎஸ் தனக்குள்ள கிளைமை வச்சார். அதுவே அந்த இரட்டை தலைமைங்கிறது ஒற்றை தலைமையாட்டு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை அரசியல் அரங்கத்துக்குள்ளே ஏற்படுத்தியது. இப்போ ஒற்றை தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி முன்ன மாதிரி அசெட் பண்ணக்கூடிய லெவலில் இல்லை. இப்போவும் அவர் ப்ரெஷரில் தான் இருக்கிறாரு. குறிப்பாக கட்சிக்குள்ளே அவருக்கு வந்து பெரிய ப்ரெஷர் இருக்குது. கட்சிக்குள்ளே ப்ரெஷர்னா so many claimants. இப்போ நீங்கள் யாதவ் சமுதாயம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய அளவு வாக்களிக்கிறாங்க. 2 பவர்ஃபுல் யாதவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ட்ரெடிஷ்னலாக தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை ஒரு யாதவர் தான் அமைச்சராக இருப்பாங்க. 2 யாதவர்கள் அமைச்சராக இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் காலகட்டத்தில் திமுகவோட சற்று அதிகம் யாதவர்கள் அதிமுகவுக்கு வாக்களித்த காலகட்டத்தில் இப்போ அந்த கம்யூனிட்டி பெரிய அளவுக்கு ஸ்டாலினோட சோஷியல் இன்ஜினியரிங் ஸ்ட்ராட்டஜியில் வாக்களிக்காங்கன்னு சொல்லும்போது ஒரு யாதவரை வந்து ராஜ்யசபா கட்சிக்குள்ளே கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இவருக்கு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு இருக்குது. முன்னாள் அமைச்சர் கோகுலா இந்திரா போன்றவங்கள்லாம் அதற்காக தொடர்ந்து லாபி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஜெயக்குமார் அவர் இந்த பாஜக கூட்டணியால் அவர் செய்தி தொடர்பாளர் வந்து வரலை. ஏற்கனவே அவருக்கா சிபி சண்முகத்துக்காங்கிறது போது தெளிவாக தெரியும். ஜெயலலிதா காலத்தில் முடிவு பண்ணுற மாதிரி ராஜ்யசபா முடிவு பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலையில் காஸ்ட் ஃபேக்டருக்குள்ளே இவர் ஜெயக்குமார் வந்து அதில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவர் தன் வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருப்பார். இடமே இல்லை. இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2 இடமுமே அதிமுகவுக்கு தான்றீங்களா? வேற யாரும் கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை? இல்லை, இதில் வந்து கட்சிக்காரங்களை திருப்திப்படுத்துறதுக்கு கட்சிக்குள்ளேயே அசெட் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் ஏற்கனவே அவர் வந்து டிஃபரெண்டாக வந்து சந்திரசேகரன் ஒரு அருந்ததியருக்கும் பாஜக கூட்டினார் ஒரு முஸ்லீமுக்கும் கொடுத்தாரு. அந்த மாதிரி உசேன் பசலியான்னு அன்னசிமி பர்சனுக்கு கூட ஏதாவது ஒரு கணக்கை போட்டு ஒரு ஒன்றிய செயலாளர்னு கூட கொடுக்கலாம். நம்ம ஒற்றை தலைமையாக வந்ததுனால அது செய்ய மாட்டாருங்கிறதையும் நாம் சொல்ல முடியாது. வாட் இஸ் ஸ்டோர் ஃபார் மெம்பர்ஸ் இன் ஏடிஎம்கேங்கிறது அவர் முடிவெடுக்கும் போது தான் நமக்கு தெரியும். இதில் கூட்டணி கட்சினா இதுதான் மெயின். கூட்டணி கட்சி தேமுதிகவுக்கு ராஜ்யசபா ப்ராமிஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அதைத்தான் இவங்க பிரேமலதா அம்மையாரும் சொல்கிறாங்க. இவர் சுதீஷும் அதுக்கு பிறகு தெளிவாக சொன்னார். என்ன பொறுத்தளவில் 26லையும் ஒரு ராஜ்யசபா 6 ராஜ்யசபா வருது. அதுலேயும் அதிமுகவுக்கு 2 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி ராஜ்யசபா ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. பட் எந்த இயருங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணலை. தேமுதிக பொறுத்தளவிலும் அதிமுக கூட்டணிக்கு தென் மாவட்டங்கள்லையும் வட மாவட்டங்களையும் டேங்கிஃபுல்லாக செக்மெண்ட் வைஸ் தெரியக்கூடிய அளவுக்கு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி அவங்களுக்கு பயன்பெற்றிருக்கு. ஸோ அவங்க இப்போவே அவங்க கிளைம் பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து அவுட்ரைட்டாக அது இல்லைங்கிறதான் தான் அதுக்குள்ள நேரங்காலங்கிற வார்த்தையை சொல்கிறாரு. ஸோ இந்த கட்டம் கட்சிக்கு தான் நான் நிற்கிறேன், கூட்டணியை நான் என் கட்சி மெயின், கூட்டணியை பின்னர் பார்த்துக்கலான்னு 26க்கு தள்ளுவாரா, இப்போ தேமுதிக கொடுப்பாராங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓகே வரேன், பேசலாம், தொடர்ந்து பேசலாம். ஆர்கே சாரோட பார்வை கேட்டு வந்துடுறேன். ஆர்கே சார், இப்போ வந்து எடப்பாடி இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. திமுகவில் பெரிய குழப்பம் இருக்காது அப்படிங்கிற ஒரு பார்வை அவர் முன் வச்சாரு. இதில் திமுகவில் எந்த குழப்பமும் இருக்காதா? இதில் வந்து சிக்கல் அதிமுகவுக்கு தானா? இல்லை, நான் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன். அதாவது 6 பேருக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. ஆமாம். அப்போ இந்த 6 பேருக்கு வாய்ப்பு இருக்கிறத வந்து இப்போ அதிமுகவட்டையும் திமுகவட்டையும் மட்டும் வைத்துக்கொள்ள வேண்டுமா என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போ முதல்வரும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் செய்து கொண்டால் தாராளமாக வந்து இது 2 அதிமுக 4 திமுகன்னு மாறிடும். இங்கேயும் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ரீச் பண்ண வேண்டியதாக இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே ரீச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு நம்பர் கிடையாது,
அதாவது 2வது நபரை வந்து அதிமுகவிலிருந்து நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் நிச்சயமாக அது வந்து போட்டியில்லாத தேர்தலாக இருந்தால் தான் சுமூகமாக இருக்கும். ஏனென்றால் 5 பேர் வந்து இப்போ பாமக கிட்ட இருக்காங்க, 4 பேர் வந்து பாஜக கிட்ட இருக்காங்க. இப்போ பாஜகவினுடைய தலைவரும் சொல்லியிருக்காரு, அது இதை பற்றின அந்த விஷயம் வந்து தலைமை முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையை கொண்டு போக வேண்டும் என்று பரவலான ஒரு இது வந்து அண்ணாமலையினுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து சொல்லிட்டு கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் பாஜக தலைவரை வந்து இங்கிருந்து நீங்கள் சென்டருக்கு கொண்டு போக வேண்டும் என்றும், அது ராஜ்யசபா ரூட்டில் தான் முடியும் என்று அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. இல்லைன்னா எம்பி தேர்தல் ஜெயிக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அப்படி கொண்டு போயிட்டு அவர் அமைச்சர் ஆக்க வேண்டும், இல்லை என்றால் அது ரொம்ப மோசமான ஒரு முன்னுதாரணமாக மாறும். ஏனென்றால் இத்தனை நாள் உழைத்த ஒரு மனிதர், அவருக்கு வந்து ஒன்றுமே கிடையாது, அப்படியே கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டாங்க அப்படின்னு இருக்கிற ஒரு கட்டத்தில் வந்து இவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையா என்ற அந்த விஷயம் இருக்கிறது. அப்போது எடப்பாடி பழனிசாமி வந்து மு.க. ஸ்டாலின் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டார்னா தாராளமாக 6 பேர் அப்படியே சொலையாக வந்து போயிடலாம். 2 பேர் அதிமுக, 4 பேர் திமுக, அதாவது மக்கள் நீதி மையம் எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டணி. இது ஒரு பக்கம். அடுத்ததாக அப்படி முடியவில்லை என்றால் அங்கே ஒரு சூப்பரான ஒரு பாலிடிக்ஸ் வரும். யார் பாமகவை கொண்டு வர வேண்டுமா, இல்லை பாஜக கொண்டு வர வேண்டுமா என்ற அந்த பாலிடிக்ஸ்குள்ளால் ஒரு பெரிய ஒரு அது எப்படி எடப்பாடி விளையாடுவார்ன்றது நான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வந்து கார்னராக நிற்கின்ற ஒரு மனிதராக இருக்கிறார். அந்த இடத்துலேருந்து ஆனால் நிறைய வாய்ப்புகள் நான் காண்கிறேன். ஃபர்ஸ்ட் வாய்ப்புன்னு பார்க்கும்போது அன்புமணிக்கு கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா, இதில் வந்து அவர் கட்சிக்குள்ளாலே ஏறி ஒரு குழப்பத்தை பண்ணலாம். அதாவது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பாமகவில் யாருடைய கை ஓங்கி நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா அன்புமணியுடைய கை நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இப்போ வந்து ராமதாசனுடைய கையை வந்து இன்னும் ஊக்க வைக்க வேண்டும் என்றால் அது எடப்பாடினால் இன்னைக்கு முடியும். தாராளமாக எடப்பாடி தாராளமாக சென்று அன்புமணியை தவிர்த்து விட்டு தாராளமாக ராமதாஸ் கிட்ட ஒரு டீல் போடலாம். இதுவரை உங்கள் மகனான நான் கொண்டு வரேன், ஆனால் நீங்கள் வந்து அறிவிக்க வேண்டும் என்ற அந்த இடத்துக்கு போகலாம். ஏனென்றால் இன்றைக்கும் பாஜக கூட்டணியில் வர வேண்டாம் என்று நினைக்கிறவர் ராமதாஸ் தானே தவிர அன்புமணி கிடையாது. அன்புமணிக்கு எப்படியாச்சும் ராஜ்யசபாவுக்கு போனால் மட்டும்தான், அது ஒரே ஒரு நோக்கத்தில் தான் அவர் இருக்கிறார். அப்போ அதை வந்து தாராளமாக அப்பன் மகனுக்கு போட்ட பிச்சையாக எடுத்துக்கொண்டு தாராளமாக அவர் செயல்படலாம். அந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா பாஜக கிட்ட தாராளமாக சொல்லலாம், அண்ணாமலை தானே நம்மளை கழுவி ஊற்றிட்டு இருந்தான், அவனுக்கு நம்ம வழியாக தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை நாம் வந்து உருவாக்கியிருக்கோம், அதனால் அண்ணாமலை போடுங்க அப்படின்னு கூட தாராளமாக சொல்லலாம். அதிமுக எடப்பாடி கையில் இருக்கு. ஆமாம், எடப்பாடி கையில் பயங்கரமான ஒரு பெரிய ஒரு பால் எடுத்து கொடுத்துருக்கோம். அவர் வந்து எப்படி விளையாடுறாருன்னு பார்ப்போம். ஒன்று, ரொம்ப சேஃபாக தான் ஆடுவார் என்று இதுவரை இருக்கின்ற விஷயங்கள்னு தெரியுது. அடுத்தது மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை மிக தெளிவாக யார் இந்த மாநில தேர்தலுக்கு வேண்டாம் என்று நினைக்கிறாரோ அவர்களை எல்லாம் பிடிச்சி இப்போ வந்து அனுப்பக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. பாரிங் வில்சன், அது வில்சன் வந்து நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதுவரை அதாவது ராஜ்யசபா எம்பிகளுடைய சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ கனிமொழியை தாண்டி இன்னொரு நபர் வந்து இந்த அளவுக்கு ஒரு வைகோனுடைய 80s 90s வச்சுக்கொள்ளலாம். ஏறத்தாழ அந்த அளவுக்கு வந்து துருன்னு எல்லா இடத்துலையும் எந்த ஓபிசி ஒரு செமினார் ஆனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் நிற்கிறதானாலும் சரி, இங்கே இருக்கிற அப்போ என்னை பொறுத்தவரை மக்கள் நீதி மையம் கமலஹாசன் ஆனாலும் சரி, வில்சன் ஆனாலும் சரி, அவர்கள் தன்னைத்தானே செலக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 2 சீட்டு தான் இப்போ பாக்கி இருக்குது. அந்த 2 சீட்டில் யாருன்னு தான் இப்போ அப்துல்லா இருக்காரு, சண்முகத்துக்கு கொடுப்பாங்களா, அப்துல்லா கொடுப்பாங்களா, இல்லை பாக்கி இருக்கின்ற வைகோக்கு கொடுக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்தவரை வைகோக்கு நீ கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவருக்கு வயதாயிட்டு விட்டது. மகனுக்கு ஏற்கனவே வந்து லோக்சபா சீட்டு வந்து துரை வைகோ ஏற்கனவே சொல்லிட்டாரு, அது ராஜ்யசபா கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி நாங்கள் கூட்டணியில் தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு துரை வைகோ சொல்லிட்டாரு. அதான் அவரை நிறுத்தி ஜெயிக்க வைக்கிறதே திமுக தானே. நெரு இல்லைன்னா அவர் வந்து ஜெயிக்க முடியாதுன்ற விஷயமே இருக்குது இல்லையா. அப்போ அந்த அளவுக்கு வந்து மதிமுகவுக்கு எவ்வளவு மரியாதை செய்யணுமோ தாராளமாக செய்து விட்டார்கள் என்றதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது, பார்வையாக இருக்கிறது. அப்போ அதனால் வந்து ஒரு பெண்ணுக்கோ இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட் ஃபார்மேஷனுக்கோ அந்த மாதிரி யாராச்சும் ஒரு நபரை வந்து அகாமடேட் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து மு.க. ஸ்டாலின் கிட்ட இருக்கிறது. இதுவும் என்னை பொறுத்தவரையில் எந்த அளவு எப்படி ஆடுவார் என்பது மிக மிக நான் கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இதுவும் நமக்கு ஒரு பெரிய இண்டிகேஷன் தரும். 26 வந்து எப்படி வருகிறது என்பது இதுவும் ஒரு பெரிய இண்டிகேஷன் வரும். அப்போ 2 பேருக்கும் சூப்பரான வாய்ப்புகள் இருக்கிறது. நன்றாக இந்த களம் இறங்கி அடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இன்னைக்கு வந்து இந்த 6 சீட்டு கொடுத்திருக்கிறது. இது வந்து நம்ம யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்கு. அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இப்படி தேர்தல் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி இருந்தால் கூட இது புதிதான வாய்ப்புகளை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மு.க. ஸ்டாலினுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. ரைட், பிரியன் சார் உங்க பார்வை நான் கேட்கணும். அதாவது சார் ஆர்கே சார் சொன்னார் இது வந்து 2026 தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக கூட எடுத்துக்கலாம், முன்னோட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படிதான் இருக்குமா இந்த இப்போ நடக்க போற தேர்தல் அப்படிங்கிறது? இல்லை, கண்டிப்பாக இந்த தேர்தலை வந்து இந்த மாநிலங்களவை தேர்தலை வந்து நம்ம 26 சட்டமன்ற தேர்தல், அதற்கு அமைய போகும் கூட்டணி, அதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இங்கே வருது.
அதுக்கு அடிப்படையான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி சொன்ன ஒரு விஷயந்தான். மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். ஆனால் அங்கே பாஜக, அதிமுக தவிர வேறு பாசன் தவிர வேறு யாரும் ஒரு கான்க்ரீட்டான ஒரு கூட்டணி அங்கே இன்னும் அமையாத இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு வலுவான கட்சிகள் அங்கே இல்லாத நிலைமை இருக்குது. அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக அப்படின்ற ஒரு லைனப் வந்து ஒரு பெட்டரான கூட்டணி என்பது என்னுடைய கருத்து. நான் இதை பல நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். அது என்னுடைய உறுதியாக நான் நம்புகிறேன். நான் அது கூட புதிய தமிழகம், கிருஷ்ணசாமி போன்ற இவர் ஜான் பாண்டியன் போன்றவர்கள்லாம் சேர்ந்தாங்கன்னா, ஓபிஎஸ்லாம் இருந்தாருன்னா, இன்னும் கொஞ்சம் தினகரன்லாம் இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் வலுவான கூட்டணியாக வரும். ஆனால் இப்போ அடிப்படையாக நீங்கள் பாமகவையும் தேமுதிகவையும் நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. திமுக 4 சீட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது 2 சீட்டு ஆர்கே சார் சொன்ன மாதிரியோ இல்லை ரவீந்திரன் சார் சொன்ன மாதிரியோ அது வில்சனுக்கும் கமலுக்கும் 2 சீட் அஷ்யூர்டு. மற்ற 2 சீட்டை பற்றி அது ஸ்டாலின் அவர்கள் டிசைட் பண்ணுவார். ஆனால் இந்த 2 சீட்டில் வந்து முதல் சீட்டு ஓகே, அது ஜெயக்குமார் கொடுக்க போகிறாரா, ஜெயக்குமார் அதிருப்தியில் இருக்கார், கொடுக்க போகிறாரா இல்லையா பார்த்துக்கலாம். 2வது சீட்டை நீங்கள் அன்புமணி கொடுக்க போகிறீங்களா இல்லை தேமுதிக கொடுக்க போகிறீங்களா, பாமகவா தேமுதிகவா? அப்போ எது பெட்டரான கூட்டணி அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அதிமுக, பாமக ஒர்க் அவுட் அந்த கூட்டணி சம கூட்டணியானா அது பாஜக சேரும்பொழுது மற்றவர்களாம் நான் சொன்ன மாதிரி சேரும்போது அது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி. இல்லை, அதிமுகவுக்கு நீங்கள் சொல்கிறது போல் ஒரு நெருக்கடி எடப்பாடிக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாமகவா தேமுதிகவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் யாரை சமாதானப்படுத்தினாலும் இன்னொருத்தருக்கு வந்து அது வந்து வருத்தமாக தானே மாறும். ஆமாம், அவர் யாரையாவது நீங்கள் ஒருத்தருக்கு நோ சொல்ல வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக வரும். அவருக்கு நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் ஏற்கனவே வந்து பிரேமலதா என்ன சொன்னாங்க, எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறார்? ஆனால் எடப்பாடியோட ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா அவர் பல பேருக்கு துரோகம் பண்ண வரலாறுக்கு சொந்தக்காரராக இருக்கார். இல்ல, ரவீந்திரன் துரைசாமி சொன்ன ஒரு விஷயத்தை கவனிக்க முடியல பிரியன் சார். அதாவது வந்து பிரேமலதாவுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணதாவே எடுத்துக்கிட்டா கூட அது ஒரு கால அளவு சொல்லல, இதுலயே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல, அடுத்து வரப்போது இல்ல, அப்ப கூட கொடுக்கலாம்ல. இதெல்லாம் ஒரு சமாதானம் தாங்க. ராஜ்யசபா சீட்டு அடுத்து வர ஆப்பர்ச்சுனிட்டியில கொடுக்கணுங்க. ராஜ்யசபா சீட்டு ஜெயலலிதாவும் அப்படிதான் ராமதாஸ் ஏமாத்தினாங்க ஒரு தடவை 2002. ஜெயலலிதா ராமதாஸ் ஏமாத்தினாங்க. இப்போ எடப்பாடி வந்து அவர் ஏற்கனவே ஓபிஎஸ் முதுகில் குத்தினார், தினகரனை முதுகில் குத்தினார், சசிகலாவை முதுகில் குத்தினார், பிரேமலதாவை முதுகில் குத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தேமுதிகவோட ஒரு பெட்டரான ஒரு கூட்டணி கட்சியாக வந்து பாமக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் எலெக்ஷனில் வந்து ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலன்றது 21 எலெக்ஷனில் பெரிய அளவுக்கு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலன்றது முக்கியமான விஷயம். இருந்தாலுமே இந்த பாஜகவோட சேர்ந்து அமைக்கும் போது இப்போ மாறி இருக்கிற சூழலில் கொஞ்சம் ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் இருக்கும்பொழுது கொஞ்சம் அதை வந்து கன்சால்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பாமகவை சேர்க்கறதுக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தேமுதிக வந்து உங்களோட பார்வையில் அதிமுகவில் அந்த 2வது சீட்டு அப்படிங்கிறது பாமகவுக்கு தான் போகுன்றீங்களா? பாமகவுக்கான, ஆனால் அவருக்கு பாமகவுக்கு போச்சுன்னா பாமகட்ட வந்து ஏற்கனவே 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அந்த 5 எம்எல்ஏக்கள் சேர்த்தா 62 + 5 67. ஸோ அந்த ஒரு சீட்டை நீங்கள் அந்த இண்டிபெண்ட் புரட்சி பாரதா யார்ட்டையாவது வாங்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் 34 கிளியராக ஒரு சீட்டு அது ஜெயக்குமார் வந்து அடம்பிடிச்சு வாங்கிடுவார், இல்லாட்டி அவர் அடுத்த கட்சிக்கு போகிறதுக்கான வழியை பார்த்துட்ருக்கார் அவர். ஸோ அதனால் அவருக்கு நீங்கள் கொடுக்குறது ஏற்கனவே பாஜக கூட்டணியில் ஒரு ரொம்ப வெறுப்பில் இருக்கிற முக்கியமான பிரமுகராக ஜெயக்குமார் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் எடப்பாடிக்கு பெரிய சவால் காத்துட்ருக்கு. ஆனால் அவர் வந்து அவருடைய பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது யாருக்காவது ஒரு துரோகத்தை பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்தை அவர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அது துரோகம் வந்து அன்புமணிக்கு பண்ணுறாரா இல்லை தேமுதிகவுக்கு பண்ணுறாரா இல்ல வந்து துரோகன் எப்படி சொல்ல முடியும்? இத வந்து துரோகன் எப்படி சொல்ல முடியும்? வாக்குறுதி கொடுத்திருக்காரு சார், இடத்துல இருக்காரு, யாராவது ஒரு முடிவு எடுத்தானே ஆகணும், அப்படி தான பார்த்தாகணும். இல்லங்க, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுங்க. ஆனா உங்களுடைய மெகா கூட்டணிக்கு அங்க ஒரு அடி விழுல, ஓட்ட விழுல. நீங்க பாமக தேமுதிக கூட்டணி அப்படின்னு அமைக்கும் பொழுது அப்போ பாஜக உள்ள பூந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டியிருக்கும். பாஜக என்ன பஞ்சாயத்து பண்ணுறாங்கன்னு தெரியாது. வாசனுக்கும் பாஜக தான் பஞ்சாயத்து பண்ணாங்க. ஸோ அவங்க சொன்னாங்கன்னா எடப்பாடி எந்த இடத்துல கேட்பாரோ கேட்க மாட்டாரோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அடிப்படையான விஷயம் மெகா கூட்டணி கட்டமைக்கிறதுல இந்த ராஜ்யசபா சீட்டு ஒரு ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மோஸ்ட்லி அன்புமணிக்கு அது கொடுத்தாருன்னா அவங்களுக்கு அட்வான்டேஜ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேமுதிகவோட ஒரு பெட்டர் பார்ட்னராக பிஎம்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த மெகா தேமுதிகவுக்கு செலக்டடாக பல பேக்கெட்ஸில் வாக்குகள் இருந்தால் கூட அது வெற்றிக்கு உதவக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் கூட ஒரு கம்பேரிசன் பார்ப்பாங்க, பார்த்துட்டு பாமக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து சவால் வந்து எடப்பாடிக்கு தான் சவால். எடப்பாடிக்கு தான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். இல்ல இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து சொன்னது அப்படிங்கிறது வந்து நெருக்கடி. இதை பொறுத்த மாநிலங்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் நெருக்கடி, அதிகப்படியான நெருக்கடி அப்படிங்கிறது வந்து அதிமுகவுக்கு தான், அது குறிப்பா எடப்பாடிக்கு தான். சவாலுங்கிற வார்த்தையை நீங்க தலைப்புல பயன்படுத்திருக்கிறீங்க. சவாலை ஒருத்தன் ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சா அவன் சாதனையாளன். சவால் இல்லைன்னா ஒரு சாதனையாளன்
ஒருத்தர் உருவாகவே முடியாது. அதனால் சவாலை யார் எப்படி ஃபேஸ் பண்ணுறான்னு என்னுடைய கணக்கு. என்கிட்ட கேட்டிருக்கீங்க என் கணக்கு. சரி, தேமுதிகவுக்கு இல்லை சார். ஏன்னா அவர் சொல்லிட்டார் நான் ப்ராமிஸ் பண்ணலன்னு சொல்லிட்டாரு. அவங்க என்ன நினச்சி கூப்பிட்டு வந்தாங்களோ ஏன் கருத்தில் இன்னைக்கு பவன் கல்யாணம் கூட்டிக்கிட்டு வந்து ஆதரவாக பேச வச்சதே அவங்க கூட்டணி தான் இருக்கார் அவர். புரிஞ்சுக்க நீங்கள், விஜயகாந்துக்கு எந்த பெல்ட்டில் ஓட்டு கிடைக்குமோ மற்றதெல்லாம் வேண்டாம். சரி, எல்லாருக்கும் தெரிஞ்சுது. அங்கே 4 நாள் பிரச்சாரம் பண்ணார்னா இப்போ இருக்கிற சினிமா நடிகர் யங்ஸ்டர் கிட்டத்தட்ட அதை மேக்கப் பண்ண முடியும். எதை விஜயகாந்த் இல்லாத அந்த இழப்பை இல்லை தேமுதிக கோச்சுக்குச்சுன்னா கூட மேக்கப் பண்ணிடலாம். யார் விஜய சொல்றீங்களா? விஜய சொல்றீங்களா? பவன் கல்யாண். ஓ, பவன் கல்யாணம் சொல்ல வரீங்க. ஓகே, அதான் சார் சொல்கிறேன். அந்த செக்டார்னு ரொம்ப தெளிவாக தான் நான் சொல்கிறேன்னா, ஓகே, அது அவர் ஒரு 4 நாள் மிஞ்சி ஒரு 6 டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குறாங்க, மற்றது வேண்டாம். அந்த இடத்த அவர் இந்த கேப்பை ஃபுல்லாக தமிழ்நாட்டில் விஜயகாந்தோட இடத்த பவன் கல்யாண் வந்து நிரப்ப முடியுமா சார்? சார் அவங்க அவரே தோத்து போனார். விஜயகாந்த் எம்எல்ஏல தோத்து போனார். ஆனால் அதை மாதிரிலாம் நீங்கள் சார் ஒரு நடிகர் அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது. 4 இடத்துல போய் அவரால் பேச ஆற்காடு ராமசாமி ஓட்டு கேட்டார் தெலுங்கில். அதை மாதிரி தான் இதுவும் தப்பு கிடையாது ஒன்று. அதனால் அவங்களுக்கு இல்லை. இன்னொன்று, அந்த அம்மா கோச்சிக்கிட்டு திமுகவுக்கு போக முடியாது. திமுகவில் இப்போ ஹவுஸ்ஃபுல் போர்டு தொங்குது, இடம் இல்லை கொடுக்கறதுக்கு. இவங்க 2 எம்எல்ஏ கொடுத்தா அந்த அம்மா வாங்க மாட்டாங்க. விஜயகாந்துக்கு போஸ்ட் ஹியூமஸ் இன்சல்ட்டு அவங்க கருத்து தான் நான் சொல்கிறேன். எனவே அவங்க திமுக கூட்டணிக்கு போக முடியாது. வித் த ரிசல்ட் அந்த கட்சிக்கு இல்லை. ஒன்று ஒழிஞ்சு வெளியே வந்துருச்சுங்களா? ரைட். கூட்டணியில் ஆனால் இருப்பாங்க, அதிமுக கூட்டணியில் இருப்பாங்க. அவங்க தான் நான் சொல்லிட்டேன்ல, திமுகவுக்கு போனால் 2 சீட்டு தான் கிடைக்கும். ஹவுஸ்ஃபுல் போர்டு தொங்குதங்க. நான் யோசிச்சுட்டு தான் வாயை திறக்கிறேன். அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, இங்கே தான் இருந்தாகணும். அவங்க அதான் சொன்னேன். சரி, அவங்க கோச்சிக்கிட்டுலாம் போக மாட்டாங்க. முணுமுணுப்புகள் இருக்கலாம். என் பொண்டாட்டி மேலே எனக்கு இருக்குது, கல்யாணம் ஆகி 44 வருஷம், அவளுக்கு இருக்குது, இதெல்லாம் இருக்கும். இது இருந்தால் தான் அரசியல். அதனால் விட்டுருங்க. 2 சீட்டில் அதிமுக, 1 அவங்களுக்கு. அதில் ஒன்று எந்த சந்தேகமும் யாருக்கும் இருக்கிறது. சரி. இன்னொன்று, அவர் எவ்வளவு 2026 தேர்தலில் அதிமுக இந்த தடவை தோற்று போச்சுன்னா கட்சி தேராது. அதை மனசில் வச்சுக்கிட்டு அவர் செயல்படணும். 26 கட்சி ஆட்சிக்கு வந்தால்தான் அதிமுக என்கிற கட்சி எம்ஜிஆர் ஆரம்பித்து ஜெயலலிதாவால் இவர் கையில் கொடுக்கப்பட்ட கட்சி தொடரும். இல்லாவிட்டால் ரொம்ப கஷ்டப்படும். அநேகமாக இல்லை, அடிபட்டுரும். திமுகவுக்கு இருக்க பிரச்சனைகள் வேற, நான் அதுக்குள்ளே இப்போ போகலை. சரி. எனவே அவர் இதை திறமையாக கையாண்டார்னா அன்புமணிக்கு ஒன்று கொடுக்கறது தான். 26 மனசில் வச்சுக்கிட்டார்னா அவர் 3 விஷயங்களை சாதிக்கலாம். அப்பா பிள்ளைகளில் ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்துடலாம். இவங்க இல்லைன்னு சொன்னால் அவங்ககிட்ட கிட்டத்தட்ட 3/4 பார்ட்டி அன்புமணிக்கிட்ட இருக்குது. இவர் எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமாக நின்றுக்கிட்டு பேசுனவர் கிடையாது. இப்போ சொல்கிறாரு, என்னை கிழவன்னு நினச்சிக்கிறாங்க, என் கையை பிடிச்சி பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு. நானே 3 மீட்டிங் ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கேன், நின்னே பேசுனது கிடையாது. நல்லா இருக்கட்டும், நம்ம ஒன்றும் தப்பாக பேசலை. அந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சியான இபிஎஸ் நினைத்தால் அந்த சீட்டை அப்பாவி அவரையும் சமாதானப்படுத்தி அன்புமணிக்கு கொடுக்கணும். ஏன்னா அன்புமணி ஒரு கட்சியினுடைய செயல் தலைவரோ என்ன தலைவரோ, தலைவர் அந்த வார்த்தை ஒட்டிக்கிட்டு இருக்கு. சரி. அவர் இன்னொரு கட்சி ஆதரவில் இப்போ இவர் மாதிரியோ இளகணேசன் மாதிரியோ பி சிதம்பரம் மாதிரியோ போய் ஒரு கட்சியினுடைய தலைவர் இன்னொரு ஸ்டேட்லேருந்து எனக்கு ஓட்டு கேட்க முடியாது. அவங்க
திமுகவில் கூட்டி சேரலாமா ஒருவேளை சந்தேகம் வர்றது இயற்கை. யார் பாட்டாளி மக்கள் கட்சி மாட்டவே மாட்டாங்க. ஏன்? விசிகா இருக்கு, விசிகா உள்ள இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் உள்ள இருக்காங்க. அதுக்கு அப்புறம் எப்படி வர முடியும் கூட்டணிக்குள்ள? இல்ல, அது எல்லாம் அந்த தப்பு பண்றீங்க. அப்பயே சொல்லிட்டார் திருமாவளவன், அவங்க இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொன்னால் நாங்க எங்க இருக்குங்கிறத பாமக தீர்மானிக்கும், நான் அனுமதிக்க மாட்டேன். மன்னிச்சுக்க, மறந்துட்டீங்க எல்லாரும். 15 வருஷத்துக்கு நீ சொல்லிட்டாரு. அது அல்ல. இங்கே இப்போ இவங்க போனாங்கன்னா யார் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட போச்சுன்னா எலெக்ஷனே மாநில தேர்தல், அவங்க மேலே குற்றம் சொன்னால் தான் இதை செய்யலை அதை செய்யலைன்னு ஓட்டு வாங்க முடியும். நம்பர் 2, இவங்க சேர்ந்தாங்கன்னா 180 சீட்டு 190 சீட்டு 200 சீட்டு திமுக கூட்டணி வந்துடும். திமுக தனிப்பெரும்பான்மையை அவர்களே கிடைச்சிடும். ஒரு 118 ஏதோ அவங்க தாண்டிடுவாங்க. யார் சேர்ந்தா? பாட்டாளி மக்கள். இவங்களுக்கு இங்கே கூட நின்று கைத்தட்டிக்கலாம். வேற இபிஎஸ் கிட்ட சேர்ந்தால் ஒரு ஷார்ட் ஃபால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் அசஸ் பண்ணுறேன். 2 மினிஸ்டராவது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பாமகவை விட்டு கொடுக்க மாட்டார் எடப்பாடி. நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல. பாமகவுக்கும் அவங்களுக்கும் ஒரு பசி இருக்குது. யாராவது சாப்பாடு போடணும். அந்த சாப்பாடு இபிஎஸ் கையில் தான் இருக்குது. இன்னொரு இடத்துல சாப்பாடு கிடைக்குமா? பிரயோஜனம் இல்லை. நாம் திமுகவில் சேர்ந்து பிரயோஜனம் இல்லை. இங்கே ஒரு 2 மினிஸ்டர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அங்கே இவங்களை வச்சு திமுக தொடர்ந்து இருக்கும், முதலமைச்சர் அமைச்சர்னு. இவங்களுக்கு அதனால் ஒன்றும் கட்சியை வளர்க்கவும் முடியாது. அதனால் அவங்க போக மாட்டாங்க. சரி, ஓகே. இது இந்த இடத்துல கிளியர். சரி. வைகோவுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு கொடுத்து என்ன செய்ய போகிறோம்? நான் வாரிசு வந்துட்டார். அதனால் இப்போ காதில் விழுகிற தகவல்கள் உண்மையாக இருக்குமானால் முதலமைச்சராக இருக்கிற திரு ஸ்டாலினே உதயநிதி ஸ்டாலினை தான் கேண்டிடேட்டாக போட போகிறார், அனௌன்ஸ் பண்ண போகிறாரு. 20 சார் காதில் விழுறது மன்னிச்சுங்க, எனக்கு தான். நான் அந்த கட்சி எது அப்படி அடுத்து துணை பொதுச் செயலாளராக போட போகிறாரு. இவர் தான் கேண்டிடேட்னு அனௌன்ஸ் பண்ண போகிறார், சிஎம் கேண்டிடேட். அந்த சூழ்நிலையில் இவர் எதுவும் எதிர்பார்க்கறதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை. பாமக இங்கே இருக்கிறது தான் அவங்களுக்கு சேஃப். ஓகே. பாமக இங்கே இருக்கிறது தான் இபிஎஸ்க்கு சேஃப். 2ஐயும் புரிஞ்சுக்குங்க. அதனால் பாமக போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, தேமுதிமுக கோச்சுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. நான் அங்கே போனால் 2 சீட் தான் அங்கே கொடுப்பாங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன். ஓகே. அந்த வகையில் இதில் ஒரு 17 சீட்டு இருக்குது காங்கிரஸுக்கிட்ட. நியாயமாக அவன் கேட்கலாம், எதுக்கு நான் 33 34 தான் வேணும், அதில் பாதி வச்சுருக்கேன், எதுக்கு நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு கேட்டான்னா ஸோ அங்கேயும் ஒரு இது இருக்குது. இல்லை, நியாயம் தானே அது. நான் சார் நான் அந்த கட்சியெல்லாம் கிடையாது சார். நான் ஒரு நியாயம் இருக்கா இல்லையான்னு சொல்கிறேன். நியாயம் இருக்கும். சிதம்பரம் மோடி மேலே கிட்டத்தட்ட காதல் வசப்பட்டிருக்கார். என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் இப்படி கட்சியை பார்த்ததில்லையேங்கிறார். யார் மேலேயும் இருக்கிற வெறுப்பு இவர் மேலே காதலா உள்ளே போக வேண்டாம். திமுக அவருக்கே ராஜ்யசபா அவனுக்கு கொடுத்தப்பா நல்லா பேசக்கூடியவனி, ஆங்கிலத்தில் பேசு, ஆக்ஸ்போர்டில் பச்சவனின்னு விட்டா நாளைக்கு சீட்டு கொடுக்கக்குள்ள ஒரு 15 சீட்டு கொடு, 26 எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஈஸியாக இருக்கும். எனவே அந்த ஒரு சீட்டு அங்கே போகிறது நியாயம்னு நான் கருதுறேன். சரி, நான் செல்விட்ட டெல்லிட்டையும் கேட்டுருவோம். என்ன சார் உங்கள் கணக்கு என்ன சார் இதில்? ஏங்க, இன்றைக்கி நாட்டில் எவ்வளோ தலைப்பு இருக்குது, இப்போ இந்த தலைப்புக்கு என்ன இவ்வளோ அர்ஜென்ட்டு? இதுதான் இல்ல என்ன கேக்குறேன், அதிமுக சீட்டை கேப்பீங்களா அப்படின்னு சொல்லி நயினார்ட்ட கேட்டபோது டெல்லி முடிவு செய்யும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. குன்னூர் மலை இருக்குமா, இயற்கை சேதம் அவ்வளோ இருக்கு, அதெல்லாம் பற்றி பேசுறது. சரி வாங்க, இதுக்கு வாங்க. இப்போ இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறனால நாட்டு தலையெழுத்து தான் மாறப்போதா? ஒன்றும் கிடையாது. ஏதாவது இருக்க போதா? எங்கள் தலைவர் ஏற்கனவே கிளியராக சொல்லிட்டாரு, நயினார்ஜி ஏற்கனவே பர்ஃபெக்டாக சொல்லிட்டாரு. டெல்லி தலைமை சொல்லியிருக்கோம், அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுக்கு கட்டுப்படுவோன்றாரு. எனக்கு பிரியன் சார்கிட்ட ஒரே ஒரு வருத்தம் தான்.
எவ்வளோ பெரிய சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு. அடுத்தது ராதாகிருஷ்ணன் இருக்கார், அவர் சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுங்க. நான் என்ன கேட்குறேன், எடப்பாடி சார் வந்து யாருக்கு துரோகம் பண்ண போகிறேன்னு ஒரு டிபேட்டை கொண்டு வராரு. இது எந்த விதத்தில் நியாயம்? நான் என்ன கேட்குறேன், ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய சீட்டு எம்பி சீட்டில் இழுத்து பிடிச்சி வந்தாவே 2 எம்பி சீட்டு தான் ராஜ்யசபா அவருக்கு இருக்குது. ஆமாம். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஸ்டாலின் ஐயாவுக்கு 4 சீட் இருக்குது. அந்த 4 சீட்டில் அவர் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியுமா? அவங்க கட்சிக்காரங்களுக்கு கொடுக்க, மீதி இருக்கிற எல்லா கூட்டணிக்காரங்களுக்கு கொடுக்க முடியுமா? அது ஸ்டாலின் சார் பண்ணால் ராஜதந்திரம், எடப்பாடி சார் பண்ணால் மட்டும் துரோகம். இது எந்த விதத்தில் பட்டிமன்றமாக எனக்கு புரியலையே. ஏன்னா பட்டிமன்றம் பண்ணால் கரெக்டாக பட்டிமன்றம் பண்ணோம். ஒரு சைடில் வெண்ணெய் ஒரு கையில் சுண்ணாம்புன்றது எந்த விதத்தில் நியாயம்? நான் என்ன கேட்குறேன், ஸ்டாலின் சாருக்கு இப்போ வந்து கூட்டணி கட்சியில் வைகோ ஐயா இருக்கார், மற்ற கட்சிக்காரங்களாம் இருக்காங்க, திருமாவளவன் அண்ணா இருக்கார், எல்லோரும் இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த ராஜ்யசபா சீட்டில் எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அவங்களும் ஒரு பவுலிங் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு கொடுங்கன்னு. அவங்களுக்கு வந்து யாருக்காவது கொடுக்காம அவர் யார் வேண்டியதோ ஒரு 2 பேருக்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டா அது உலகத்தில் மிகப்பெரிய ராஜதந்திரம், சாணிக்கு தந்திரம் எல்லாம் சொல்வீங்க. எடப்பாடி சாருக்கு வந்து இப்போ கொடுக்கல, அவருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கே கொடுக்கல, தேமுதிகவுக்கு கொடுக்கல, பிஜேபிக்கு கொடுக்கல, அவரே 2 எடுத்துட்டா அவர் அப்போ துரோகம் பண்ணதா என்ன அர்த்தம்? இது வந்து எப்படின்னா சார், அரசியலில் வந்து ராஜ்யசபா சீட்டில் வந்து இப்போ இங்கே இருக்கிறோம். இப்போ எங்களுதிலே பார்த்துருப்பீங்க, பிஜேபியில் தமிழ்நாட்டில் இருந்தவங்க முருகன்ஜியிலேருந்து வெளியூரில் போயிட்டு அந்த ஊர் கட்சியில் வந்து எங்கள் கட்சி வந்து ஆல் இந்தியா பார்ட்டினால் அங்கேருந்து தேர்ந்தெடுத்து இன்றைக்கி மந்திரியாக இருக்கார். இது வந்து எங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸு. அதுபோல் பாலிடிக்ஸில் வந்து எல்லா கட்சியிலையும் என்ன தேவைன்றது ஒரு தலைவர் தான் டிசைட் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்கிறனால தான் அவங்க தலைமை பதவியில் இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி வந்து இருக்கிறது எவ்வளோ இருக்குதோ, பொங்கல் எவ்வளோ ஒரு கிண்ணத்தில் இருக்குதோ அதை தான் பகிர்ந்து கொள்ள முடியும். பக்கத்து ஹோட்டலேருந்து எடுத்துகிட்டு வந்து பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஸோ நான் என்ன கேட்குறேன், எடப்பாடி சார் பண்ணுறது உங்கள் பாஷையில் துரோகம்னா அப்போ ஸ்டாலின் சார் யாருக்கு கொடுக்கலையோ அதெல்லாம் துரோகமாக தான் கணக்கில் வரணும். நான் என்ன கேட்குறது, இருக்கிறத கரெக்டாக கொடுக்க போகிறாங்க. எங்கள் மேலிடம் தலைமை என்ன சொல்லுதோ, எங்களுக்கு கூட தான் ராஜ்யசபா சீட்டு வேணும்னு நாங்கள் கேட்போம். கேட்கக்கூடாதுன்னு சட்டம் இல்லையே, ஒன்றும் இல்லை, தாராளமாக கேட்போம். ஏன்னா எல்லாரும் தான் கேட்பாங்க. தேமுதிக கேட்டிருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டிருக்கு, வேறு செல்விக்கே கூட அந்த ஆசை இருக்கலாம்ல. அதாவதுங்க எங்கள் கட்சி தானே கேட்க முடியும். செல்விக்கு 1000 ஆசை இருக்கலாம், அது வந்து என் தனிப்பட்ட ஆசை வந்து கட்சிக்குள்ளே புகுத்த முடியாது. ஸோ என்னுடைய தனிப்பட்ட ஆசை வெளி உலகத்துக்கு இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன், ராஜா திருவேங்கடத்துக்கு கூட ஆசை இருக்கலாம், தப்பு இல்லையே, ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ராஜ்யசபா சீட்டில் வந்து இந்த பக்கம் ஒரு பாலை போடுறீங்க, சரி வாங்க. இல்லை பால் போட்டால் எல்லா பக்கத்துலேயும் போட வேண்டியது தானே. ஸோ மணிவண்ணன் சார் வந்து மணிவண்ணன் சொன்னார், ஃபுல்லாக சீனியர் அட்வொகேட்டு என்ன சொல்கிறாரு, அதாவது இவங்க என்ன, நான் மற்ற கட்சி உள்ளே போய் நான் பேச விரும்புறதில்ல. எங்கள் கட்சியில் ஒரே ஒரு விஷயந்தான், எங்கள் நயனார்ஜி சொல்லிட்டார், இப்போ மாநில தலைவர், எங்கள் கட்சியில் வந்து டெல்லியில் பேசுவாங்க, டெல்லியில் யார் என்ன சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்கின்னு அதுக்கேற்ற மாதிரி தான் வேலை செய்ய முடியும். என்டிஏவுடைய எங்களுடைய கூட்டணி தலைவராக இங்கே தமிழ்நாடுக்கு எடப்பாடி ஐயா இருக்கார். ஸோ அவர் டிசைட் பண்ணுறதை எங்கள் கட்சி ஆமோதிக்கும்ன்றது தான் எங்களுடைய கூற்று. சரி, ஓகே. பிரியன் சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டார், திமுக செஞ்சால் அதுக்கு பேர் ராஜதந்திரம், அதே எடப்பாடி செஞ்சால் அதுக்கு பேர் துரோகமா? இல்லை, இதில் வந்து ஒரு டிஸ்டிங்டான ஒரு வெளிப்படையாக ஒரு டிஃப்ரென்ஸ் அவர் உணரலை. ஆக்சுவலாக எப்படின்னா, திமுகவில் அவங்க 4 பேருக்கு அந்த கட்சிக்காரர்கள் சில பேருக்கு ஏமாற்றம் இருக்கலாம், கிடைக்காது. அது அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற விஷயம். இது ஆக்சுவலாக அந்த ஏமாற்றத்தை அவங்க தாங்கிப்பாங்க, அடுத்த எலெக்ஷனில் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அது அவங்க கட்சிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். இது அப்படி இல்லை, நீங்கள் வந்து இன்னொரு கட்சிக்கு ப்ராமிஸ் பண்ண ஒரு விஷயம், வரப்போகிற தேர்தலில் கூட்டணி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அதில் நீங்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ண ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலைன்னா அப்போ துரோகம்ன்ற ஒரு விஷயம் வருது இல்லையாங்க. அதுதான் நம்ம பேசுகிறோம். திமுகவுக்கும் எடப்பாடி டீல் பண்ணுறதுக்கும் ஸ்டாலின் டீல் பண்ணுறதுக்கும் there is a difference. இங்கே ஸ்டாலின் வந்து கம்ஃபர்டபுளாக டீல் பண்ணுவார், அவங்க சொந்த கட்சிக்காரங்க கோச்சினாலும் பரவாயில்ல, அவங்க பொறுமையாக போயிடுவாங்க. இங்கே அப்படி இல்லை, இன்னொரு கட்சியை நீங்கள் கூட்டணியில் சேர்க்கணும்னு பார்க்குறீங்க, அந்த கட்சிக்கு நீங்கள் கொடுக்கலன்னா அந்த கட்சிக்காரங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க இவர் கொடுக்குறேன்னு சொன்னார் அப்படின்னு, அப்போ அது துரோகமாக தான் கருதப்படும். அதுதான் விஷயம். ஆக்சுவலாக அடிப்படையான விஷயம் அதுதான். இது சொல்கிறீங்களா பதில்? எடப்பாடி ஐயா அதுக்கு கிளியராக பதில் கொடுத்துருக்காரு. அதை வந்து சொல்ல வேண்டிய கட்சி எந்த கட்சி வந்து எங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க தான் எந்த எவிடன்ஸ் இருந்தாலும் காட்டணும் பொது வழியில். இப்போ நான் அந்த கட்சி சார்பாக நான் பேச முடியாது. ஏன்னா எடப்பாடி ஐயா வந்து ஏற்கனவே நீங்கள் பத்திரிக்கையாளர் கேட்டதுக்கே க்ளீனாக அவர் வந்து ஓப்பன் இதில் வந்து எனக்கு தெரியாதுன்னெலாம் சொல்லலை. நான் வந்து இதுதான் நடந்தது, இதில் வந்து இதுதான் தெரியும் எல்லாருக்கும்.
இதில் வந்து நான் என்ன கேட்குறேன், பத்திரிகையாளர் என்ன பிரியா என்னன்னு என்னோட நல்லா தெரிஞ்சிருக்கலாம். நான் என்ன கேட்குறேன், அவர் ஏற்கனவே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டார். என் கேள்வி என்னன்னா, இருக்கிறத வச்சு தான் பகிர்ந்து கொடுக்க முடியும். அதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் ஐயா செஞ்சால் ராஜதந்திரமாக கருதப்படக்கூடிய விஷயம்தான். எடப்பாடி ஐயா என்ன செய்கிறாரோ அது ராஜதந்திரமாக அரசியலில் பார்க்கப்படும். இவ்வளோதான் மேட்டர். சரி, ரவீந்திரன் துரைசாமி சார், இப்போ வந்து அதிமுக சீட்டு கேட்கறத பற்றி டெல்லி முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லி நயினார் ஒரு பக்கம் சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் நாங்களும் கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி செல்வி கேட்குறாரு. இது வந்து எடப்பாடி கொடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடியாக பார்க்கலாமா? இல்லை, பாஜக அந்த மாதிரி மாநில கட்சிகள்கிட்ட சீட்டு கேட்டு அப்படி ப்ரெஷர் கொடுத்த மாதிரி பெருசாக இல்லை. புதுச்சேரியில் அவங்களுக்கும் ஓட்டு இருந்ததுனால அது கேட்டு இது பண்ணாங்க. இது கண்டஸ்ட் வராது. நீங்கள் ஸ்டாலினே 4 போட்டு முடிச்சிட்டாருன்னா மற்றபடி ஒரு ப்ரப்போஸ் பண்ணதுக்கு 10 பேர் வேணும். அதில் 10 பேர் சேர்ந்து ஒருத்தரை ப்ரப்போஸ் பண்ணதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. அதற்குள்ள அரசியல் சூழ்நிலையும் இல்லை. அந்த 2 சீட்டும் 4 சீட்டும் ஃபுல்லி ஃபார் ஸ்டாலின், அந்த 2 சீட்டும் ஃபுல்லி ஃபார் இபிஎஸ் தான். அதுதான் அரசியல் சூழ்நிலை. காரணம் 10 பேர் சேர்ந்து 7வது கேண்டிடேட்டை ப்ரப்போஸ் பண்ணதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை. பாஜகவும் அந்த மாதிரி மாநிலங்களில் கேட்டதில்லை. இவங்களுக்குள்ள இந்த ராஜ்யசபாவை வந்து முருகனுக்கு வந்து பிற மாநிலங்களில் இருந்தால் வாங்கி கொடுத்தாங்க. கூட்டணி கட்சிகளை நம்பாமல் அவங்களுக்கு பல ஸ்டேட்டில் ஆட்கள் இருக்கிறதுனால அதுதான் ட்ரெடிஷ்னலாக அவங்க பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி பாமக தேமுதிகவில் வந்து எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவர் எடப்பாடியை சேர்ந்தவர். அங்கே உள்ள பாமகவின் செல்வாக்கால் 3வது கூட தோற்றுருக்கிறாரு. ஸோ பாமக என்றாலே அவருக்கு வந்து தேமுதிக மதிக்கிறதோட பாமகவை கூடுதலாக மதிக்கக்கூடிய தன்மை அவர்கிட்ட தெளிவாகவே இருக்குது. 2021ஆம் ஆண்டு தமிழ் மண்ணிலே ஒரு துணிச்சலோட ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது சரியல்ல, முறையல்ல, கடுமையான வார்த்தையை சொன்னாங்க. அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை. அந்த துணிச்சலோட எடப்பாடியை எதிர்த்து சொன்னவங்க பிரேமலதா அம்மையார் தான். அவங்க கருத்து ஒரு துணிச்சலான ஒரு கருத்து. அந்த கருத்தை நான் முழுக்க நான் ஆமோதிக்கிறேன். அதை சொல்கிறதுக்கு பலருக்கு மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் தயக்கம் இருக்கும், அல்லது அதில் எதுக்கு நமக்கு வம்புன்னு இருக்கலாம். அவங்க அந்த இதை தெளிவாக சொன்னாங்க. அதனால் அவங்க 2021 அதிமுக கூட்டணியில் இடம்பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்கு பிறகு 2024 எடப்பாடி முக்கியத்துவம் கொடுத்தது பாமகவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு. பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் பாமக என்டிஏல நின்ன ஒரு சூழ்நிலை வந்த பிறகு அவர் வந்து 21 மிக குறைந்த வாக்கு சதவீதம் பெற்ற தேமுதிகவுக்கு 5 சீட்டுகளை சந்தர்ப்ப நிந்தர்ப்பம் காரணமாக பாமகவுக்கு பிரியாரிட்டி கொடுத்துக்கிட்டு அது கைகூடாததுனால அவர் வந்து அந்த முடிவை எடுத்தார். இப்போவும் அவரோட நடவடிக்கைகள், அவர் கோபப்படுறதெல்லாம் தமிழ்மணி அவர் சொல்கிறது மாதிரி பாமகவோட பலம், குறிப்பாக ஒரு விக்கிரவாண்டியில் களத்துக்குள்ளே நிற்க முடியாமல் 10.5 விதமாக டாக்டர் ராமதாஸ் களத்துக்குள்ளே நிற்கும்போது களத்துக்குள்ளே 36% வாக்கெடுத்த கட்சி நிற்க முடியாதது காரணம் பாமகவும் அது முன்னெடுக்கக்கூடிய இஷ்யூவும் தான் காரணம்ங்கிறது கண்கூடு. முழு பூசணிக்காய் யாரும் சூத்தில் மறைக்க முடியாது. களத்துக்குள்ளே நிற்காமலே எடப்பாடி பழனிசாமி விலகி சென்றார். இப்போவும் அவர் பாமகவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்னா தெரியுது. தமிழ்மணி அவரோட கருத்து எனக்கு உடன்பாடு தான். ஆனால் அதே வேளையில் திருமாவளவனை வந்து ஒரு கேட்லிஸ் ஸ்போர்ட்ஸுங்கிற முறையில் 2009ஆம் ஆண்டு பாமகவை அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடை செய்தவர் திருமாவளவன் என்பதும், 2019 பாமகவை அனைத்து தொகுதியிலையும் தோல்வியடை செய்த திருமாவளவன் என்பதும், வட தமிழகத்தில் பறையர் சமூகத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய திருமாவளவன் ஒரு வெற்றி வீரராக இங்கு இருக்கிறார் என்பது கடந்த கால வரலாறு என்பதையும் மறைத்துவிட்டு பேசுவது முறையாக இருக்காது. அதே வேளையில் திருமாவளவனோட டாக்டர் ராமதாஸ் பெரிய சக்திங்கிறத நான் மறுக்க வரல. திருமாவளவன் கேட்லிஸ் போல்ஸ் தான். டாக்டர் ராமதாஸ் ஆன்கிஸ் ஓன் இன்றைக்கும் வந்து மற்ற தமாக, மதிமுக, தேமுதிக போன்ற கட்சிகளோட போலல்லாமல் தன்னுடைய ஆரம்பகட்ட வாக்கையே நிரூபித்து ஒரு ஃபோல்ஸாக இருக்கிறாருன்னு தெரியுது. எனிவே எடப்பாடி பழனிசாமியோட ப்ரிஃபரன்ஸ் பாமகவை நோக்கி இருக்குங்கிறது சேலத்தை சேர்ந்த வழக்கறிஞர் சகோதரர் தமிழ்மணி சொல்வது போல தெரியுது. அதில் லாஜிக்கும் இருக்குது. சரி, ஓகே 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 ஆர்கே சார், இப்போ வந்து 2 இடங்களை பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பாமக, பாஜக இவங்களுடைய ஆதரவெல்லாம் தேவை. இவர் சார் சொன்னது போல் இப்போ வந்து கூட வந்து பாமக இருந்தால் தான் பலம், அதனால் பாமக தான் ஒரு பலமான கட்சி, அதனால் கூட வச்சுக்கணும்னு எடப்பாடி நினைப்பாரா? அது வந்து 2026 கணக்குகள் எப்படி மாறும் என்று நான் இன்னும் சொல்லக்கு டைம் ஆகவில்லை. ஏனென்றால் என்னை பொறுத்தளவில் தேர்தலுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி இல்லைனா 3 மாதம் முன்னாடி அதிமுக வந்து பாஜக கூட்டணியிலேருந்து விலகி அவங்களுக்கு அதுக்குள்ளால் தெரிஞ்சு போயிடும் இது வந்து வேலைக்கு ஆகாத கூட்டணி. இங்கே பல நண்பர்கள் சொன்னார்கள் ஆட்சிக்கு வரவில்லை என்றால் நிச்சயமாக எடப்பாடியினுடைய சீட்டே ஆடத் தொடங்கிடும் இல்லை போயிடும், அவ்வளோதான்.
அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு நிலைமையில வந்து எப்படியாச்சும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் தான் அந்த கட்சி வந்து அந்த கட்சியினுடைய தலைவர் பயணிப்பார் என்பதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது, அவருக்கு மாற்றுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்போ வர வேண்டும் என்றால் பாஜகவை கட்டி இழுத்து போக முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அஃப்கோர்ஸ் என்னை பொறுத்தவரை வெஸ்டர்ன் ரீஜனில், அதாவது கோயம்புத்தூரில், அதுக்கு அருகில் பகுதிகளில் வந்து பாஜக இன்றைக்கி வந்து ஸ்ட்ரென்த்தில் இருக்குது. அந்த ஸ்ட்ரென்த்து வந்து அதிமுகவுக்கு ஒரு பலமாகக்கூடிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கி இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து அதிமுக அவங்க ஸ்ட்ரென்த்தில் தான் இருக்குதே தவிர அது ஒன்றும் பலவீனமாக கிடையாது. வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்டில் நிச்சயமாக பலவீனமாக கிடையாது. அப்போ அங்கே எங்கே அதிமுக ஸ்ட்ரென்த்தாக இருக்குதோ அதே இடத்துல தான் பாஜகவும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது. அப்போ அதை தாண்டி ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு பாமக தேவைப்படுகிறது, நிச்சயமாக ஒரு விஜய் தேவைப்படுகிறது. ஒரு பலமான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? இப்போ வந்து பாமகவும் சேர்ந்தா தானே அது கிட்டத்தட்ட ஒரு பலமான கூட்டணியாக மாறும். நிச்சயமாக அதான் பாமக உள்ள கொண்டு வந்து பாஜகவை எப்படியே துரத்த வேணும், இதுதான் ஒரு ஸ்கீமாக இருக்க முடியும். இல்லை என்றால் நிச்சயமாக பாமக உள்ள கொண்டு வந்து பாஜகவை துரத்தணும், வேற வழி கிடையாது. என்னை பொறுத்தவரை இல்லைன்னா என்னங்க கடைசியில் இப்போ வந்து ஜெயிலுக்கு போறியா, சொத்தை காப்பாற்றணுமா, இல்லை வந்து அடுத்து வந்து கட்சியே இருக்காது, நீ ஒரு பன்னீர்செல்வமாக மாறிடுவேன்னு சொன்னீங்கன்னா என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கங்கிறது இருக்கு இல்லையா? நிச்சயமாக அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய இடத்துல வந்து பன்னீர்செல்வம் கிடையாது, ஓபிஎஸ் கிடையாது, அது இபிஎஸ் இருக்கிறார் என்றது தான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது. அப்போ தேர்தலுக்கு அருகில் வரும்போது நிச்சயமாக இந்த ஒரு களம் மாறும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக பாஜகவை கலட்டி வரதுக்கே வாய்ப்பு இருக்குன்றீங்க. நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இது வந்து ஏனோ தானோ என்று செஞ்ச ஒரு கூட்டணியாக தான் இருக்கிறது. அதாவது ஒரு தேர்தலுக்கு நான் ஒரு 30 வருஷமா தேர்தல் பார்த்து தான் இருக்கேன். ஒரு வருஷம் முன்னாடியெல்லாம் யாரும் கூட்டணி பற்றி பேசவே மாட்டாங்க. அதுவும் புதிதாக அதாவது உருவான ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியில் பிரச்சனை வருகிறது. அது வந்து என்னை பொறுத்தவரை அந்த கூட்டணி அறிவிக்க வேண்டிய கட்டாயம் எதுக்கு வந்துன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தூக்கி போடுறதுக்காக தான் அந்த கூட்டணி அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து பாஜகவை பொறுத்தவரை வந்தது என்று நான் கருதுகிறேன். அதை தாண்டி என்னை பொறுத்தவரை ஈகோ தான். அதாவது அடுத்த தேர்தல் 2026 தேர்தல் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மோடியினுடைய கடைசி அசம்பிளி தேர்தலாக இருக்கும் என்று நான் காண்கிறேன். இன்னும் 29ல் அவர் வந்தாலும் சரி வராட்டும் சரி அது முடித்த பிறகு அவர்கள் வந்து அது வேற யாராச்சும் கொடுத்துட்டு போயிடுவார் என்று நான் கருதுகிறேன். யோகிக்கோ யாராச்சும் கொடுத்துட்டு போயிடுவார் என்று கருதுகிறேன். இன்றைக்கு இருக்கிற நிலையில் வந்து இந்தியா கூட்டணி எவ்வளோ நலிந்திருக்குன்னு நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு அந்த தேர்தல் நடத்தினால், அதாவது ஒரு லோக்சபா தேர்தல் இன்னைக்கு நடத்தினால் வாக்கு ஓவர் தான், மோடிக்கு வாக்கு ஓவராகத்தான் இருக்கிறது. அப்போ அந்த ஒரு நிலைமையில் இருக்கும்போது நிச்சயமாக இந்த ஈகோ காரணமாகத்தான் அவருடைய நோக்கம் என்ன? திமுகவை களைய வேண்டும், நாம் அங்கே ஆட்சியில் உட்கார வேண்டும், பாஜகவினுடைய நோக்கம். அந்த நோக்கத்துக்கு ஏதுவாக என்ன செய்ய வேண்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திமுக களையணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வர முடியும். திமுக களைய வேண்டும் என்றால் அதிமுகவை நீங்கள் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அந்த ஒரு பேசிக் இஷ்யூ அவங்களுக்கு ஏன் தெரியாம போச்சுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏனென்றால் பாஜக கூட இருந்தால் அது ஒரு லயபிலிட்டி என்று அவங்களுக்கே தெரியும். என்றால் நம்பர்ஸ் டோன்ட் லை. கடைசியில் அந்த நம்பர் தான் நாங்கள் உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குள்ளாக்கியது. இப்போ 2024 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஹா நம்ம வந்து வந்திருக்கலாம் என்று நினைக்கலாம். ஆனால் 2021 என்னாச்சு? உங்கள்கிட்ட இல்லாத பணம் கிடையாது, உங்கள்கிட்ட இல்லாத ஏஜென்சி கிடையாது. ஏஜென்சி இப்போ வந்து எல்லா மந்திரிகளுடைய வாசல்லையும் நின்று கொண்டிருக்கிறார், முடிஞ்சால் கிச்சன் மட்டும் போயிட்டு தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற நிலைமையில் கூட 2021 2024 வந்து ஒரு மாற்றமும் வரவில்லை. இது நம்ம மிக தெளிவாக தெரிஞ்ச விஷயம். அப்போ பாஜகவை பொறுத்தவரை, மோடியை பொறுத்தவரை, அமித்ஷாவை பொறுத்தவரை இப்போது திமுகவை இங்கிருந்து அகற்ற வேண்டும் என்றால் அதிமுக என்ன கேட்கிறதோ அதை செய்து கொடுக்க வேண்டும். ஆனால் அதை செய்யாமல் இவர்களே வலுக்கட்டாயமாக ஒரு 10 நிமிஷத்தில் உட்கார வச்சு ஜபர்தஸ்தாக ஒரு கூட்டணி அமைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். இதை கழட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து எடப்பாடிக்கு வரும். இல்லை என்றால் நிச்சயமாக ஒரு ஓபிஎஸ் ஆக இபிஎஸ் மாறுவார். செல்வி சார், உங்களை நோக்கி தான் சார் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதாவது இப்போ இருக்கிறதெல்லாம் வேற களம் இன்னும் மாறும் அப்படின்றாரு. அண்ணன் ஆசை நிறைவேறட்டும், அதை பற்றி எனக்கு உள்ள நல்வாழ்த்துக்கள். நானும் வேணும்னா ப்ரே பண்ணிக்கிறேன். அதாவதுங்க அரசியலில் ஒவ்வொருத்தர் பிரார்த்தனை, ஒவ்வொருத்தர் கணக்கு, எல்லா கணக்கும் இப்படி தான் இருந்தது. மோடிஜி வரவே மாட்டாருன்னாங்க, வந்து உட்காந்துட்டோம். இப்போ எங்களது வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த கூட்டணி நிற்காதுன்றீங்க. நாங்கள் எலெக்ஷன் வரட்டும், நாங்கள் இந்த கூட்டணி இன்னும் எவ்வளோ பெரிய மகா கூட்டணியாக வருது, எவ்வளோ தொலைவு நாங்கள் ஆட்டம் காட்டுறோன்றதெல்லாம் பார்க்க தானே போகிறீங்க. பிஜேபி இல்லாமல் நீ என்னங்க தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி? அது வேணுமுன்னா அண்ணன் வேணுமுன்னா தனி கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டோம். அதை பற்றி எங்களுக்கு எல்லா கட்சியிலையும் ஒரு இடி அதிகாரி. அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம், காங்கிரஸ் வந்து கலைஞர் டிவிக்கு உள்ளே உட்காந்துக்கின்னு இடியை வச்சு பேரம் பேசுறச்செல்லாம், ஐடி எல்லாம் வச்சு பேரம் பேசுறச்செல்லாம் அண்ணன் எங்கே போனாருன்னு தெரில. நான் இங்கே இல்லை, ஊரில் இல்லை, ஸ்ரீலங்காவில் இருக்கேன். அதனால் அண்ணன் ஸ்ரீலங்காவில் போகிறனால ஸ்ரீலங்கா நியூஸ் மட்டும்தான் படிப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சும்மா பேசிக்கொண்டே தான் கூட்டணி டிசைடடு. கூட்டணியில் இனி வந்து எவ்வளோ பேரை கொண்டு வர போகிறோன்றது தான் எங்களுடைய அடுத்த டார்கெட்டு. ஸோ இது வலிமை மிக்க, ஏன்னா திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று ஒரே ஒரு கொள்கை தான் எங்களுக்கு. பாரதிய ஜனதா கட்சிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும், ஏன் மணி அண்ணன் இருக்காருங்க,
எங்களுக்கு இன்னும் யார் எதிரி கட்சி? திராவிட முன்னேற்ற கழகம் தான் அல்டிமேட்டாக. அந்த அல்டிமேட்டாக எதிர்கட்சியில் ஒன்றா சேர்றது தான் நாங்கள் ஃபுல்லாக பண்ண போகிறோம். அதில் வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜிக்ஸும் இப்போ ரவீந்திரன் துரைசாமி அண்ணன் மாதிரி எல்லா கட்சியிலும் எல்லா ஸ்ட்ராட்டஜிக்ஸும் ஆளுங்களும் இருப்போம். ஸோ அந்த கூட்டணி யார் யாரெல்லாம் சேர்த்தா கணக்கு வந்து எந்தெந்த ஏரியாவில் யார் யார் வீக்குன்னு ஒருத்தரை விடாமல் ஒரு பெரிய வலுவான மெகா கூட்டணி எல்லாம் கொண்டு வருவோம். அப்போ இதே டிபேட்டுக்கு எங்கேயும் போக போகிறது இல்லை, இங்கே தான் இருக்க போகிறோம். அப்போ அண்ணனுக்கு வந்து இதை ஞாபகம் வச்சு இந்த டேட் எழுதி வச்சிருக்கிறேன். நான் இன்னைக்கு டேட்டு 26/5/2025 டைம் போட்டேன், டைமும் போட்டேன். 7:43 அண்ணன் பேசியிருக்காரு. ஸோ அதையும் வச்சு ஒரு கணக்கு கேட்டுட வேண்டியதான். அது வேணும்னா ஜாதகம் கட்டம் கூட போட்டு வச்சிருவோம் இந்த நேரத்தை வச்சு. ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. எடப்பாடி ஜாதகமா இவருடைய பிரியன் ஏதோ உங்ககிட்ட குறுக்கிடுறாரு. பிரியன் ஏதோ குறுக்கிடுறாரு. இது நல்ல நேரமா கேட்குறேன் செல்வின் சார், இது நல்ல நேரம், நல்ல நேரமா அவர் பேசுற நேரம் கேட்கிறாரு சார். அவருக்கு நல்ல நேரம் இல்லை, எங்களுக்கு நல்ல நேரம். அமாவாசை வேறையா சார்? ரைட் ரைட் ரைட். இன்றைய விவாதம் தொடர்பாக நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னு பார்த்துட்டு நான் தமிழ்மணி கிட்ட போகணும். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுகவிடம் சீட் கேட்பது பற்றி பாஜக மேலிடம் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் கூறியிருப்பது எடப்பாடிக்கு நெருக்கடி அப்படின்னு சொல்லி 49% பேரும், இது வழக்கமான ஒன்று தான் அப்படின்னு சொல்லி 36% பேரும், நிபந்தனை விதிக்கிறதுக்கான திட்டம் அப்படின்னு சொல்லி 15% பேரும் குறிப்பிட்டிருக்காங்க. இது எடப்பாடிக்கான நெருக்கடி அப்படின்னு சொல்லி தான் 49% பேர் குறிப்பிடுறாங்க. தமிழ்மணி சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? எனக்கு இதில் ஒரே ஒரு டவுட்டு, அந்த 41% அண்ணன் ஓட்டு ஒன்று இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே 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 வாங்க. சவால் இல்லாம சாதனைன்னே அதுதான் அது சவால்கள் இருக்கு. எனக்கு இந்த நெருக்கடிங்கிற வார்த்தை என்னன்னு புரியல. சவால்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். அதை சமாளிக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். இல்ல சார், நெருக்கடி அப்படிங்கிறது ஒண்ணுதான் சார். அதாவது வந்து சீட்டை வந்து அதிமுகவே வச்சுக்கிறதா, இல்ல அத தேமுதிகவுக்கு கொடுக்கறதா, சொல்லிட்டேன், இல்ல பாமகவுக்கு கொடுக்கறதா, இல்ல பாஜகவுக்கு? என் கருத்தை நான் சொல்லிட்டீங்க, விளக்கமா எஸ் தெளிவா சொல்லிட்டேன். எஸ். சகோதரர் சொன்னது மட்டும் நான் பதில் சொல்லி ஆகணும். என்னுடைய அபிப்பிராயத்தில் 100க்கு 100 பாஜகவை வெளியே அனுப்ப மாட்டாங்க. 2 காரணம் சார். ஒன்று, நான் உள்ள ரொம்ப டீட்டெயிலாக போகலை. இன்னைக்கு இருக்கிற இந்த டாஸ்மாக் பிரச்சனையில் திமுக அரசுக்கு எதுவும் நிகழலாம். நான் அதோட நிறுத்திக்கிறேன். சரி, இது டாபிக் அது இல்லை. ஆமாம், அதனால தான் அடக்கிட்ட வாய்ச்சிட்டேன். அதை சரி, எதுவும் நிகழலாம். அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு பிஜேபியை விட்டு இல்லை வெளியே அனுப்பிச்சிட்டு அவர் சகோதரர் சொல்கிற மாதிரி அதிமுக தனியாக நிற்கிறதுங்கிறது ஒரு தற்கொலைக்கு சமம். 1. நம்பர் 2, 26 எலெக்ஷன் முடிஞ்சு யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்குமாங்கிறதுல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. 10 குறையலாம், 5 சீட்டு குறையலாம், ரெண்டு பக்கமும் ஏற்படலாம். அது திமுக கூட்டணிக்கு ஏற்படலாம், அதிமுக கூட்டணிக்கு. அப்போ பிஜேபி எங்கே இருக்குதோ அதுதான் 10 பேரை கொண்டு வர முடியும். எனவே அந்த கணக்கை நீங்கள் பார்த்தாலும் பிஜேபியை இபிஎஸ் வெளியே அனுப்பிச்சிருவார்னு சொல்கிறதுங்கிறது ஒரு தவறான கணக்கு. அப்படி செய்தார்னா இபிஎஸ் அரசியல்வாதியே இல்லை. இல்லை சார், அவர் அதுக்கும் ஒரு கணக்கு சொன்னார் இல்லை, ஆர்கே சார் சொன்னார்ல, இப்போ பாமக உள்ளே கொண்டு போகிறாங்க, அது ஒரு ஸ்ட்ராங் ஆகிடும், தேமுதிக உள்ளே வந்து அது ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ லாஸ்ட் மினிட்ல எதுனாலும் களம் மாறலான்னு தானே அவர் சொல்கிறாரு சார். அதனால தான் நானும் சொல்கிறேன் சார், இதில் 5 சீட்டு 10 சீட்டு ஷார்ட் ஃபால் வரலாம்னு நான் சொல்கிறேன். 2 பேருக்கும் வரலாம். விஜய் சாரை கூட தான் கொண்டு வருவோம். கரெக்ட். ஏன் இருக்கு ஆப்ஷனே, சீமான் சாரை கூட தான் கொண்டு வருவோம். உண்மை சார். எலெக்ஷன்ல எது வருமோ கொண்டு வருவோம். இல்ல அது இல்ல, அந்த சார்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்ததுனால இந்த சாரை கழட்டி விடலாம் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. எல்லாத்துக்கும் காரணமே நாங்க தான் இருப்போம். சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்க கூட இருக்கிறது தான் இபிஎஸ்க்கு மிகப்பெரிய பலம். ரைட், பிரியன் சார், இதை எப்படி சார் சார் யாரை வேணாலும் நாங்கள் உள்ளே கொண்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால என்ன வேணாலும் மாறலாம், என்ன விஜயும் வரலாம், சீமானும் வரலாம் அப்படின்னு சொல்லி செல்வியும் சொல்றாரு, தமிழ்மணி சாரும் அதை ஆமோதிக்கிறாரு. சார், ஒரு எலெக்ஷன் கூட்டணியை 10 மாதத்துக்குள்ளே நீங்கள் அமைக்கிறது, 10 மாதத்துக்கு முன்னாடியே அமைக்கிறதுன்றது அது சாதகமான ஒரு விஷயமா இல்லை பாதகமான ஒரு விஷயமான்றது முக்கியமான ஒரு கேள்வியாக இங்கே இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா அரசியலில் வந்து ஒவ்வொரு மணி நேரமும் வந்து திருப்பங்கள் நிறைந்த ஒரு விஷயமாக போயிட்டுருக்கும்போது இப்போ பலவிதமான ஊகங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு ஆக்சுவலாக. அந்த ரெண்டு கட்சியிலையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்டணியை பற்றி பேசாதீங்கன்ற அளவுக்கு போயிடுச்சு.
அதாவது பாராட்டி கூட பேசக்கூடாது, வெற்றி பெறுன்னு கூட சொல்லக்கூடிய அளவு கூட இல்லை. யாரும் கூட்டணியை பற்றி பேசாதீங்க அப்படின்ற லெவலில் தான் அந்த 2 கட்சியிலும் இருக்குது. அப்போது ஏதோ ஒரு சின்ன விஷயம் கூட ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துருவோன்ற அளவுக்கு அவங்க 2 கட்சியிலையும் நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. அப்போ இதை கட்டி காப்பாற்றி கொண்டு போகிறதுன்றது ஒரு சவாலான ஒரு விஷயந்தான். ஆனால் அதே சமயம் ஒரு ஆல்டர்னேட், எல்லா கட்சிகளுக்கும் ஒரு ஆல்டர்னேட் இருக்கும் கண்டிப்பாக, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் சொல்ல வர்றது என்னென்னா, தாவேக்காவோட அதிமுக சேர்ந்து வச்சுக்கோங்க, அதிமுக, தாவேக்கா, பாமக, தேமுதிக, அப்படி நீங்கள் ஒரு கூட்டணியை கற்பனை பண்ணி பாருங்கள். தினகரன் அப்படி ஒரு கூட்டணியை பாஜகவை தொங்கலில் விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பண்ணக்கூடாதுன்னு இருக்கா? தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிர்ப்போட்டுகள் ஜாஸ்தியாக இருக்குது, வேணா அது கூட சேர்ந்தா நமக்கு டிஸ்அட்வான்டேஜ். பாஜக சவுத்துலேயும் கொங்குலையும் இல்ல சார், அப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அதுக்கு காரணம் நாங்களா தான் இருப்போம் தானே செல்வி சார் சொல்றாரு. அதான் அவங்க எப்படி காரணமாக இருப்பாங்கன்னா, அவங்க நெகட்டிவ் ஃபேக்டராக இருக்கிறதுனால காரணமாக இருப்பாங்க. அவங்க ஒரு நெகட்டிவ் ஃபேக்டராக இருந்து காரணமாக இருப்பாங்க, ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டராக இருந்து காரணமாக இருக்கிறது வேறு. பாஜகவோட சேர்ந்தா ஓட்டு கிடைக்காது அப்படின்னு நினைக்கும் போது அப்போ என்ன? ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறாராம் சார், ஒரே ஒரு கொஸ்டின், ஒரே ஒரு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இப்போ பெரிய அண்ணன் கணக்கில் எடப்பாடி சார் வந்து பாசிட்டிவ் ஃபேக்டர் ஆயிட்டாரு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா இவ்வளோ நாள் நெகட்டிவ் ஃபேக்டராக இருந்தார். இப்போ இந்த கூட்டணி அமைக்கிறனால அவர் வந்து பாசிட்டிவ் ஃபேக்டர் ஆகிட்டார். இல்லை எடப்பாடியை நான் பாசிட்டிவ் ஃபேக்டர்னு சொல்லவே இல்லை. அவர் தாவேக்காவோட சேர்ந்து பாமக, தேமுதிகலாம் அந்த சைடில் போச்சுன்னா அது ஒரு பலமான கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பாஜக ஒரு லயபிலிட்டி, தமிழ்நாட்டுக்கு பாஜக செய்கிற சில விஷயங்கள் இங்கே இருக்கிற ஓட் பேங்கை மாற்றிருக்கு ஆக்சுவலாக. அதனால் திமுகவை நோக்கி போயிட்டுருக்கு. அந்த ஓட் பேங்கை நீங்கள் இழுக்கணுன்னா தாவேக்காவோடு சேரும்போது பாஜகவை நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா திமுகவுக்கு போகிற ஓட் பேங்கை கொஞ்சம் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது பாஜகவை ஒதுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியல்ன்றது வந்து அது வந்து ஆர்ட் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆர்ட் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ்னால் எது வேணால் நடக்கலாம், எதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும் நீங்கள் உறுதியாக சொல்ல முடியாது. 10 மாதத்துக்கு முன்னாடி கூட்டணி அமைச்சது வந்து சரியா தவறான்ற ஒரு கேள்வி இன்னும் இட் இஸ் லிங்கரிங். அது சரியா தவறானது, சாதகமாக பாதகமானது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. தேர்தல் நெருங்கும் பொழுது தான் அதற்கான விலை கண்டிப்பாக தெரிய வரும். அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்தில் அதிமுக இன்னும் எந்த உறுதிமொழியும் கொடுக்கல. அதனால் பாமகவை சேர்த்தா கூட 2 அமைச்சர் கொடுப்பாங்களா சொல்ல முடியாது. தாவேக்கா வந்து சேரும்போது அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு விஷயத்துக்கு வந்து உறுதிமொழி கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து அதிமுகவுக்கு வரும். அந்த ஒரு பாயிண்டில் அதிமுக யோசிப்பாங்களே தவிர மற்றபடி அரசியலில் வந்து பிரிஞ்சு போய் தாவேக்காவோட சேருவது என்பது அது நடந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பிரியன் சார் கருத்தில் உடன்படுறீங்களா ரவீந்திரன் சார்? அதாவது அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது எடப்பாடிக்கு முபாரக்கை தவிர யாருமே கூட்டணியில் இல்லாத சூழ்நிலையில் தான் பாஜக கூட்டணிக்கு வராரு. அண்ணாமலை சாதிச்ச 11.4% தாமரை ஓட்டை மதித்து தான் உள்ள வராரு. அண்ணாமலையோட அந்த அணியால் நெல்லையில் டெபாசிட் இழந்தார். நாங்கள் சொன்னது மாதிரி நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி 3 டெபாசிட் இழப்பாருன்னு சொன்னோம் தேர்தலுக்கு முன்னே. அதே மாதிரி இழந்தார். அதே மாதிரி மேற்கு பகுதியில் 3வது இடம் போனார், சிட்டியில் 3வது இடம் போனார். இந்த சூழ்நிலையில் அவர் கூட முபாரக் தவிர வேற யாரும் கூட்டணி இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் அவர் பாஜக கூட்டணிக்கு வந்திருக்கார். பாஜகவும் சிபிஎம் வந்து பிஜேபி எதிர்ப்பு ஓட்டை மேக்சிமைஸ் பண்ணும்போது 20% ஓட்டு உள்ளே வரக்கூடிய தன்மையில் அவங்க மினிமைஸ் பண்ணுறதுக்காக எடப்பாடியை சேர்த்துக்கிட்டாங்க. பாஜகவுக்கும் இதில் ஆல் இண்டியா பெர்செப்டிவில் ஒரு 20% பலம் கொண்ட ஒரு கட்சி உள்ளே வந்தது லாபம். எடப்பாடிக்கும் முபாரக் தவிர வேறு இல்லாத சூழ்நிலையில் அதுவும் அவருக்கு லாபமான முடிவாக தான் எடுத்தார். ஏன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவரோட இடஒதுக்கீடு கொள்கையில், ஜெயலலிதா கொள்கையிலேருந்து மாறுபட்டு அருந்ததியர் உள்ஒதுக்கீடு ஆதரித்த போது சீமான் மிக கடுமையாக பறையர்களுக்கும் தேவேந்திர வேளாளருக்கும் 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் அதுக்கு எதிராக களமாடும் போது கிருஷ்ணசாமியும் அதை ஆதரித்து எடப்பாடியை முடிவை தவறுன்னு சொல்லி கூட்டணி கட்சி வெளியேறியது. ராஜ்யசபா சீட்டில் தேமுதிக நாங்கள் கூட்டணியை ஜனவரி மாதம் தான் முடிவு பண்ணுவோன்னு சொன்னாங்க. ஸோ யாரும் கூட்டணிக்கு இல்லாத முபாரக் தவிர யாரும் இல்லாத சூழ்நிலையில் 11.4% வாக்கு தாமரையில் எடுத்த பாஜக கூட அவர் கூட்டணி வச்சிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் ஆர்கேக்கு எண்ண ஓட்டமும் என்னோட எண்ண ஓட்டமும் ஒன்று தான். ஆனால் நோக்கமும் முடிவு வேறையா இருக்கலாமே தவிர எண்ண ஓட்டம் 2 பேருக்கு ஒன்று தான். பட் இதில் தமிழ்மணிக்கு கருத்து தான் ஜெயிக்குங்கிறது என் கருத்து. காரணம் இவங்க பிரிஞ்சு நின்று நகர்ப்புற உள்ளாட்சியில் நஷ்டப்பட்டிருக்காங்க, மக்களவையில் நஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ சேர்ந்து நிற்கிறது லாபம்னு 2 பேரும் கருதுறாங்க. அதே வேளையில் பாமகவோ தேமுதிகவோ அரசியல் யாரும் டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்லை. திமுக அணி வெற்றி பெற்றதுனால ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு எல்லாரும் அப்படியே இருக்கிறாங்க. ரைட்டு சார், நிறைவா அதாவது வந்து இப்போ
கூட்டணிக்குள்ளே வரணும்னா ராஜ்யசபா கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு செக்கை வந்து தேமுதிகவும் பாமகவும் இப்போ எடப்பாடிக்கு வைப்பாங்களா ஏதாவது? நிச்சயமாக வைக்கலாம், ரெண்டு கட்சிகளும் வைக்கலாம். இதில் வந்து இப்போ பாமகவுக்குள்ளே இருக்கிற குழப்பம் காரணமாக அது ஒரு ரொம்ப வித்தியாசமாக இந்த கொஸ்டினை வந்து அணுகலாம். ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரை அவங்க ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்களோ அதுதான் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போ வந்து அது ஒரு பெரிய ஒரு தொய்வு வந்து இந்த கூட்டணிக்கு வரும், ஏற்கனவே வரும். அதாவது தேமுதிக ஏற்கனவே உள்ளே இருந்த கூட்டணி, அதே மாதிரி விருதுநகரில் வந்து எவ்வளோ சூப்பராக அவர் பண்ணாருன்னு கூட நான் பார்த்தோம், ஏறத்தாழ ஜெயிச்சிட்டாரு. அப்போ அந்த அளவுக்கு வரக்கூடிய ஒரு புதுமுகம் அவரை வந்து நீங்கள் மதிக்காவிட்டால் நிச்சயமாக பிரச்சனைக்குள்ள ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஆனால் எடப்பாடிக்கு அங்கே நிச்சயமாக நீங்கள் சொன்ன அந்த நெருக்கடி அங்கே வந்து இருக்கிறது. தேமுதிகவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பே கிடையாது. அதிமுக இருக்கின்ற அதிருப்திக்கு சார் சொன்ன மாதிரி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதே மாதிரி பாமகவை அகாமடேட் பண்ணுமா, பாஜகவை அகாமடேட் பண்ணுமா? என்னை பொறுத்தவரை பாமகவை தான் அகாமடேட் பண்ண வேண்டும். அதுவும் டாக்டர் ஐயா சொல்கிறவரை நியமிக்க போகிறாரா இல்லை அன்புமணி கொடுக்க போகிறாரா, இந்த பாலிடிக்ஸ் தான் ரொம்ப சுவாரஸ்யமாக நான் வந்து வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறேன். அடுத்தடுத்து பேசுவோம். நிச்சயமா சார். நன்றி நன்றி. வார்த்தையில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.